ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டில் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு எப்போவுமே பாரு என்ன பண்ணுறாங்க, ஜெயிலில் கமரு பாரோட கான்வர்சேஷன் என்ன அதுதான் காமிப்பாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும். பாரு ஒவ்வொரு பாயிண்ட்டாக கேட்குறாங்க. கரெக்டாக தான் இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது ஒரு கேம் இல்லையா, இந்த கேம் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மைண்ட் செட் கிடையாது. ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது இந்த கேம் அவங்களுடைய பெர்செப்ஷனில் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு தோன்ற விஷயம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் தான் கனியை ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பேன், ராஜமாதான்னு சொல்லிட்டு. அதே நேம் பாரும் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க கமருக்கிட்ட. நம்ம கனியை என்ன பண்ணலாம், அவங்க தான் தலை, ஸோ அவங்க ராஜமாதான்னு வச்சுக்கலாம், நம்ம இனிமேல் அப்படியே பேசலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ராஜமாதாவோட கேங் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவங்க கெமி, அதே மாதிரி சபரி மாஸ்டர் மைண்டு. சபரிக்குன்னு ஒரு கேம் இருக்குது, ஆனால் இப்போ வெளியில் எடுக்க மாட்டாங்க. அவர் டைட்டில் வின்னர் ஜேர்னியில் தான் இருக்காங்க. இது பாரு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சபரியோட ரியல் கேம் உள்ள வச்சுட்டு இப்போதைக்கு கனி சொல்கிற மாதிரி தான் நடக்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா அவரும் கேட்டுருவார். இருந்தாலும் மெஜாரிட்டி கனி சொல்கிற பேச்சு தான் கேட்குறாங்க. அடுத்தது கனி கேங்கில் கெமி கனியோட கூட்டாளி தான். ஸோ கனி அண்ட் கெமி இவங்க ரெண்டு பேருமே ஒரே இதில் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஜே சொல்லலாம். எஃப்ஜே கனி எது சொன்னாலும் கேட்பான், அந்த மாதிரி ஆகிட்டான் எஃப்ஜேக்கு எதிராக நான் ஒவ்வொரு விஷயம் கேட்கும்போதும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு பையன் சொல்லியிருந்தா அவனே அவன் செம்ம ரெபலாக பேசுகிறான், அவன் தான் சூப்பர், எல்லாமே தட்டி கேட்குறான்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு பொண்ணுன்றதுனால தானே என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் நான் சொல்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு அடக்கி வைக்கிறாங்க. கமருதீன் ஏதாவது சொன்னால் எஃப்ஜே சைலண்டாக தான் கேட்குறான். இதுவே நான் அதே விஷயத்த சொன்னால் என்ன நீ சொல்கிறது தப்பு, என்ன கலாய்க்கிறது, மரியாதை இல்லாமல் பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எஃப்ஜே பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்கு யாருமே கேள்வி கேட்கல. யாராவது இப்படி சொல்லுவாங்களா, ஒரு பொண்ணை பார்த்துட்டு உன்னோட டிக்கி கீழே இறக்கி வைன்னு சொல்லுவாங்களா? அது என்ன வார்த்தை, அது யாராவது கேட்டாங்களான்னு சொல்லிட்டு பாரு கமருக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிரவீனை சொல்கிறாங்க. பிரவீனை நம்ப முடியாது. பிரவீன் அவனோட கேம் என்னன்னே இப்போ தெரியாது, எல்லாமே மைண்டில் தான் வச்சுருக்கான். ஆனால் எப்போ வேணாலும் பிரவீனோட ஃபேஸ் மாறலாம். நெக்ஸ்ட் இந்த துஷார், அரோரா, ஆதிரை இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதே தான் கனி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆமான்னு சொல்கிற கூட்டம் தான் இவங்க. ஸோ இதுக்கு நடுவில் இன்னொரு கேம் விளையாடுறாங்க. விக்ரம் வியன்னா அண்ட் சுபிக்ஷா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு கேம் ஒன்று செப்பரேட்டாக விளையாடிட்டு இருக்கான். இது மெஜாரிட்டி கேம் தான் விக்ரம் விளையாடுறான். அதாவது கனி கேங்லேயும் இருப்பான். ஆனால் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலப்பா, எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது, அதனால தான் நான் அவங்க கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரோட கேமையும் பிரித்து மேயறாங்க பாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாரு கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அவங்களோட ஒரு அப்சர்வேஷன் எப்படி இருக்குன்னா கரெக்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேம் அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாரு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் கமருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களா? யாருமே என்கிட்ட ஓப்பனாகவே பேச மாட்டேன்றாங்க. நான் எது சொன்னாலும் தப்பு, நீ சொல்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லிட்டு உரங்கட்டுறாங்க. எனக்கு பேசுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் இல்லை இங்கே. இந்த மாதிரி பாரு அவங்களுடைய மைண்டில் இருக்கிறது எல்லாமே கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ பாரு இந்த மாதிரி கேமை பற்றி அவங்களோட ஒரு அப்சர்வேஷன் சொல்லிட்டு இருந்தா பிக் பாஸ் கண்டிப்பாக இவங்கள தானே காமிப்பாங்க கேமராவில். இந்த மாதிரி கேமை பற்றி இருக்கிற கண்டென்ட்டை காமிக்காமல் உள்ளே இருக்கிற, அதாவது உள்ளே இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்தாக்ஷரி ரவுண்ட், அதை பார்த்துட்டு மக்கள் என்ன பண்ண போகிறாங்க? அப்படி சூப்பர் சிங்கர் தான் வேணும்னா அதான் சாட்டர்டே சண்டே போடுறாங்கல்ல, அதை பார்க்கலாமே. நம்ம பிக் பாஸ் வீட்டில் போய்ட்டு சூப்பர் சிங்கர் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். மக்களே, உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.